அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸில் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் ஆயிஷா பள்ளிக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துடைய பேர் தன்ஈம் அப்படி கூட சொல்லுவாங்க. பொதுவாக இந்த இடத்துக்கு எல்லோரும் எதுக்கு வருவாங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா உம்ரா செய்கிறதுக்காக வேண்டி எஹராம் கட்டுறதுக்காக இந்த இடத்துக்கு வருவாங்க. எஹராம் கட்டுறது நீயத்து வைக்கிறதுனா என்ன? மக்காவினுடைய எல்லையை விட்டு வெளியில் வந்து எஹராம் கட்டுறது நீயத்து வைக்கிறதுக்கு சொல்லுவாங்க. இதை பற்றி ஏன் இப்போ நம்ம சொல்கிறோன்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து இங்கே தெரியுதுங்களே ஒரு செவுர் மாதிரி பில்லர் மாதிரி தெரியுதா? ஹரம் என்ஸ் ஹியர், ஹரம் ஸ்டார்ட்ஸ் ஹியர் சொல்லி 2 பக்கம் செவரில் எழுதியிருக்கிறாங்கல்ல. இந்த செவத்துக்கு பின்னாடி வரைக்கும் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. இல்லை அங்கே போயிட்டு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு என்ன செய்வாங்க, நீயத்து வைப்பாங்க. நம்ம இந்த செவுத்தை தாண்டி இந்த பக்கம் இடது பக்கமாக ஹரம் என்ஸ் ஹியர்னு போட்டிருக்காங்கல்ல, இந்த செவுத்தை தாண்டி இடது பக்கமாக வந்துட்டு தான் நம்ம என்ன செய்யணும், நீயத்து வைக்கணும். இந்த செவுத்துக்குள்ளேயே வந்து நம்ம நீயத்து வைக்கக்கூடாது. அதாவது ஹரம் ஸ்டார்ட்ஸ் ஹியர்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ரைட் சைடில். இந்த செவுத்துக்கு அந்த பக்கம் நம்ம போய் நீயத்து வைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அது ஹரமுக்கு உட்பட்ட பகுதி. இந்த இடது பக்கத்தில் இந்த தூண்லேருந்து இந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகுது இடது பக்கம், இதுதான் வந்து ஹரமுக்கு வெளிப்பட்ட பகுதி. நம்ம இந்த இடத்துல இருந்து தான் நம்ம என்ன செய்யணும், உம்ராவுக்கான நீயத்தை வைக்கணும். சில பேர் இது தெரியாமல் என்ன செய்வாங்க, ஆயிஷா பள்ளிக்கு வந்துட்டோம் நம்ம, அதனால் எங்கேருந்து வேணால் நீயத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நீயத்து வச்சுருவாங்க. அது சில சமயம் ஹரமுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதியாக இருந்துச்சுன்னா நம்மளோட உம்ரா வந்து கூடாமல் போய்டும். அதனால் என்ன செய்யணும், இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இடங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி இடங்களை நம்ம எங்கே வேணால் நீயத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஹரமுக்கு வெளிப்பட்ட பகுதி. இந்த தூணுக்கு உட்பட்ட பகுதி, அதான் ரைட் சைடு, இந்த இடங்கள்லாம் வந்து நம்ம எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது, இருந்து நீயத்து வைக்கக்கூடாது. இந்த இடத்த விட்டு வெளியில் வந்த பிறகு தான் நம்ம எஹராம்கான நீயத்தை வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் இதை எல்லோரும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். இது போன்ற முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா உம்ரா செய்யும் பொழுது நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸினுடைய சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போன்று யாரெல்லாம் வந்து உங்கள் குடும்பங்களில் உங்கள் நண்பர்களுடைய வட்டாரத்தில் யாரெல்லாம் உம்ரா செய்ய விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.